இது கடிபதானின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரகங்க. பிளாக் பியூட்டி பிரிஞ்சாலும் இங்கே சொல்கிறது உண்டு. ஒரு காய் வந்து இது கொஞ்சம் பழுத்து இதாகிடுச்சு. ஸோ அதுக்கு வெயிட்டு கொஞ்சம் குறைவாக தான் தெரியும். 1 கிலோவுக்கு பக்கம் இந்த கத்திரிக்காய் வந்து இருக்குங்க. 1 கிலோவுக்கு குறைவில்லாமல் வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் பழுக்கும் போது கொஞ்சம் அந்த வெயிட் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். டபாஸ்கோ சில்லி சாஸ் தயார் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மிளகாய் வந்து பயன்படுத்துறது உண்டு. ஊதா புல்லட் மிளகாய். சன்சைன் மிளகாயில் நிறைய ரகங்கள் இருக்குது. இது ஒரு ரகம். இந்த ரகம் வந்து காய் பச்சையாக இருக்கும், பழுத்த உடனே ஆரஞ்சு நிறத்தில் இப்படி வந்துருங்க. இன்னொன்று இதுக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த நிறம் பாருங்கள். இது வந்து மஞ்சள் கலரில் இருக்குங்க. காய் வந்துட்டு இளம் பச்சையாக இருக்கும், பழுத்துச்சுன்னா மஞ்சள் ஆகும். இது இன்னொரு வகையான சன்சைன் மிளகாய். கருப்பு புல்லட் மிளகாய், ஊதா நிற மிளகாய், இது பச்சை புல்லட், காணி குடியிருப்பு மிளகாய், பாபநாசத்துடைய அந்த மண் சார்ந்த மிளகாய். இது மசாலா மிளகாங்க, மசாலா நீட்டு மிளகாய். இது கரெக்டாக சொல்லணும்னா பவுநகர் சில்லி. பவுநகரில் இதோட ஸ்பெஷல் என்னன்னா, இந்த மிளகாய் பிஞ்சாக இருக்கும்போது ஒரு மாதிரியான காரத்தை கொடுக்கும். அடுத்த ஸ்டேஜ் வரும்போது காரம் கூடும். இப்படி பழமாகும் போது அதிக காரத்துக்கு வரும். இப்படி இந்த ஒரு வகையான மிளகாயில் மட்டும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு விதமான காரத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான மிளகாங்க இது. இது வந்து இருநிற மிளகாய், சம்பா மிளகாய் மாதிரி இருநிறமாக இருக்கும். ஒரு பாதி பூரா ஊதா நிறமும் ஒரு பாதி பூரா பச்சை நிறமாகவும் இருக்கும். இது வந்து கோண்டல் மிளகாய். இது நம்ம குஜராத் நண்பர் வந்து கொடுத்த ரகம். காந்தாரியில் நிறைய ரகங்கள் உண்டு. இது ஒரு காந்தாரி ரகம். புல்லட் குட்டி, அந்த குட்டி மிளகான்னு சொல்லுவாங்க, அந்த ரகம். இது ஜிமிக்கி மிளகாய். இது சம்பா மிளகாய். அந்த புல்லட்டில் இருநிற மிளகாய்கள். ராம்நாடு குண்டு. காந்தாரியில் ரொம்ப குட்டி பொடிசாக இருக்கக்கூடிய ரகங்கள். பெல்லாரி நீல மிளகாய். இது ஒரிசா. ஸோ புளிச்சையிலே மொத்தம் ஒரு 6 வகையான புளிச்சை காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. மிச்சோலாம் வேறு பக்கம் இருக்குதுங்க. லைவ் பிளான்ட் டிஸ்பிளே நிறையா வச்சுருக்குது. இது வந்து ஸ்பூன் டொமேட்டோ, ஸ்பூன் தக்காளி. ஒரு ஸ்பூனை வச்சிங்கன்னா அந்த ஸ்பூனுக்குள்ளேயே 10 தக்காளிக்கு மேலே இருக்குங்க. அந்த வெரைட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது நெய் கும்பாலத்தில் உருட்டு ரகம். அது மேலே நெய் மிளகாய் இருக்கு பாருங்க. இந்த நெய் மிளகாய் வேறு ஒரு ரகம். நெய் மிளகாய் நிறைய ரகங்கள் உண்டு. நீட்டு உருளைச்சோலை, கரும்பச்சை நிறம். இதுலேயே வந்து இளம் பச்சை நிறம் ரகங்களும் உண்டு. இது வந்து நெய் கும்பாலம். நெய் கும்பலத்தில் குண்டு, கும்பச்சொரை, மயில்சொரை, குடுவச்சொரை, லிங்கச்சொரை. அந்த வடிவமே லிங்க வடிவத்தில் இருக்கும். வரி வெள்ளரியில் குண்டுங்க, வெள்ளரி ரகம். இது ஒரு குண்டு வெள்ளரி, வெடிகுண்டு வெள்ளரி, இல்லை உருட்டு குண்டு வெள்ளரின்னு இதை சொல்கிறாங்க. இது வெண்ணெய் பூசணி, பட்நட் ஸ்குவாஷ், கோவக்காய் ரகங்கள். தலையணி பூசணி சின்னது. இது பூரா பூசணி ரகங்கள் நிறைய இங்கே இருக்குங்க. வெள்ளை பூசணி. பூசணிகளும் ஒரு 50க்கு மேலேயே பூசணி ரகங்கள் வந்து நிறைய வைக்கப்பட்டிருக்கு. நாம பூசணி. இந்த பூசணி வந்து வெளியில் பச்சையாக இருக்கும், கட் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து மஞ்சள் கலரில் இருக்குங்க நாம பூசணி. கேரள வரி பூசணி, கொடம் பூசணி, வரி பூசணி, பையம்பட்டி பூசணி பாருங்க.
நம்ம பிரதீப் தூக்கி வச்சிருக்காரு. என்ன ஒரு 15 கிலோ இருக்குமா? இருக்கும். யுவராஜ்